ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன், அதுதான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் ஒரு திங்ஸில் நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த திங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பாதி பீஸ் வந்து வரவே இல்லை, சுத்தமாக முக்கால்வாசி பீஸ் வரல, கால்வாசி பீஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுவும் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வால் ஸ்டிக்கர் தான், வால் ரோல் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த வால் ஸ்டிக்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா 230 ரேஞ்சில் இருக்கிறது. இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், அது கரெக்டாக வந்துருந்துச்சு. இந்த டைம் வாங்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்களேன், நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த இது தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து லப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நான் நிறைய வந்துட்டு வால் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எதுலேயுமே லப்பர் பேண்ட் போட்டு வந்ததே கிடையாது. இந்த தடவை வந்துட்டு லப்பர் பேண்ட் போட்டுருந்துச்சு. ரொம்ப கம்மியாக, ரொம்ப சின்ன பீஸ் தான் வந்து வந்துருந்துச்சு. ரோல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து இதை ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நம்ம செகண்ட் சேனலுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஸோ பார்த்துருப்பீங்க. அந்த ரோல் தான், அந்த மாடலில் இருக்கிறது தான் இது. ஸோ இந்த மலை மாதிரி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஒரு சார்ட் பேப்பரையோட கொஞ்சம் சைஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கே தவிர அகலம் கூட எதுவுமே நிறைய இல்லை, ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு. ஸோ நான் ரிட்டன் ஆப்ஷனும் இல்லை, இதுக்கு வந்துட்டு ரிட்டன் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ரிட்டன் ஆப்ஷனுமே இதுக்கு இல்லை. ஆக்சுவலி போடும் போதே பார்த்து போட்டுருந்துருக்கணுமா என்னன்னு தெரியல. டீட்டெயில்ஸில் வந்துட்டு சென்டிமீட்டரை பார்க்காம போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. இந்த மாதிரி யாருக்காவது வந்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இன்னும் 2 ஷீட் போட்டிருந்தேன். அந்த 2 ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துருந்துச்சு. இது அதை விட ரேட் ரொம்ப கம்மியுமே கூட. ரொம்பனா ஒரு இது வந்துட்டு 124 ரூபா, 130 ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளதில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரோல் நிறைய வந்துருந்துச்சு, நல்லாவுமே இருந்துச்சு ஷீட், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது என்னென்னா சின்ன சின்ன கல் வந்து அங்கங்கே பதிஞ்சிருக்கிற மாதிரி, அந்த சிமெண்ட்டில் வந்து பதிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து பேக்ரவுண்டுக்காக தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். பார்பி ஷோவில் வந்து அந்த பின்னாடி கல் மாதிரி இருக்கிற பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு, சின்ன சின்ன கல் அங்கங்கே வந்துட்டு உடச்சி பதிஞ்சிருக்க மாதிரி, அதனால வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு இது ஓகே, நல்லா தான் இருக்குது, பெட்டர்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க ரோல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் ரொம்ப வந்து கம்மியாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வால் ஸ்டிக்கரில் நிறைய இதுக்கு ரிட்டன் ஆப்ஷனே இல்லை. நானே இன்றைக்கி தான் வந்துட்டு செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அதுவும் நிறைய டைம் எனக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கரு. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி ஆனதில்லை. இந்த டைம் தான் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு, ரொம்ப கம்மியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஷீட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இது வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கிற கல் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் 3D மாதிரி தெரியும். ஒரு சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ரோல் நிறைய இருந்துச்சு. ஸோ இதுவுமே அந்த பேக்ரவுண்டுக்காக தான், பேக்ரவுண்டில் அந்த செவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இந்த செங்கல்லாம் இருக்கிற, இந்த கல்லாக இருக்கிற செவர் வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஷீட்டுமே வந்துட்டு நிறைய இருந்துச்சு, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து வந்துருச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மினியேச்சர் வயர் கட்டில்னு சொல்லலாம். ஸோ அந்த கட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 260 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன், டெலிவரி சார்ஜோட சேர்த்து தான், ஓகேவா? இந்த கட்டில் வந்துட்டு நான் ஆக்சுவலி நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக வரும்னு தான் நினச்சேன். பட் வந்துட்டு நல்லா பெருசாகவே வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த கட்டில் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த பிக்கில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து நேரில் கையில் வாங்கிட்டதுக்கப்புறம் நல்லா பெருசாக வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த வயரில் வந்துட்டு நல்ல கேப் இல்லாமல் அழகாக வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு நம்ம அந்த மண் செட்டப்பில் காமிக்கிறோம் இல்லையா, ஹவுஸ் எல்லாமே செகண்ட் சேனலில், அதுக்கு வந்து வெளியில் போட்டோம்னா இந்த கட்டில் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய இதுக்கு நம்ம இந்த கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தாத்தா பாட்டி மாதிரி உட்கார்றதுக்கு, சின்ன பசங்க உட்கார்றதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கட்டில் வந்துட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இது வந்து இந்த கட்டில் சாட்டன் ரிப்பனில் நம்மளும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வயர்ஸ் வச்சு செய்கிறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் பக்காவாக. ஸோ அதனால தான் இது வந்து எனக்கு வாங்கணும்னு தோணுனால நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இன்னுமே வந்து உட்டன் கலரில் வந்துட்டு அந்த வயர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. அதனால் இந்த க்ரீன் அண்ட் லைட் எல்லோ கலர் மாதிரி இருந்துச்சு. இதே வந்துட்டு நான் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டேன் நான். ஸோ 4 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கட்டை மாதிரி கொடுத்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சைடும் மேலே சின்ன சின்ன பட்டன் மாதிரி இருந்துச்சு, அதில் ஒரு சைடு மட்டும் பட்டன் இல்லை. ஓகே, அது எங்கேயாவது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அதெல்லாம் பெருசாக நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் டால் உட்கார வச்சு பார்த்துருந்தேன். ஒரு லென்த் டால் வந்துட்டு படுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காலுக்கு வந்துட்டு அந்த கட்டில் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சின்ன டாலுக்கு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கவரில் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கல, இது நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் இது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பாம்பு, அப்புறம் வந்து ரப்பர் பல்லி, இதுதான். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம செகண்ட் சேனலில் நான் இந்த பாம்பை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். ஸோ அந்த வீடியோவில் வந்து என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இது எங்கேக்கா வாங்கினீங்க, இதோட ரேட் என்ன இது அப்படின்னு என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம், அது கூட சேர்த்தே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாம்பு கிட்ட நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக தான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்கிறேன், ஓகே, இது எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் பல்லாவரம் அப்படிங்கிற வந்து வெள்ளிக்கிழமையான சந்தை வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு வாங்கினேன். ஒரு பாம்பு வந்துட்டு 40 ரூபா அப்படின்னு
சொல்லிட்டு. ஸோ ரூ. 40 5 பாம்பு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சோந்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டுமே வந்து அந்த ரேஞ்சில் உள்ளது தான் ரூ. 40 சொல்லிட்டு. இந்த மாதிரி 2 பீஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஃபுல் க்ரீன், இன்னொன்று வந்துட்டு லைட்டாக ஆரஞ்சு அண்ட் க்ரீனும் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வாங்கினேன். அடுத்தது வந்து பல்லி. இந்த பல்லி வந்து பார்க்குறதுக்கு நல்ல நேச்சராக இருந்துச்சு. ஸோ இது வந்து ₹20 சொல்லிட்டு 3 பீஸ் நான் வந்து வாங்கினேன். நல்லா இருந்துச்சு ஒயிட் கலரில். சரி எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிலந்தி பூச்சி மாதிரி நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த சிலந்தி பூச்சி ரப்பர் மாதிரி இருந்ததா. இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் இருந்தது. ஒன்று வந்துட்டு ஒயிட் வித் பிளாக் கலந்த மாதிரி, இன்னொன்று வந்துட்டு பிளாக் வித் ரெட்டு கலந்த மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று வந்து பியூர் பிளாக்கில் இருந்துச்சு. சரி 3மே பார்க்க நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேல் வந்து வாங்கினேன். தேல் வந்துட்டு 2 பீஸ் வாங்கினேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே ஒரு செம்ம டெரராக இருந்துச்சு. உண்மையான தேல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு செகண்ட் சேனலுக்கு எதுக்காவது தேவைப்படும், நம்ம யூஸ் பண்ணி ஏதாச்சும் வீடியோ ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ ரேட் எல்லாமே கேட்டிருந்தனால இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த வால் ஸ்டிக்கர் மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே ரிட்டர்ன் பண்ண முடியாது, வச்சுக்கலாம் இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த கட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த திங்ஸில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம செகண்ட் சேனலையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.